எங்க அப்பா பார்த்து நான் கேட்டேன், தந்தை பார்த்து நீ கேட்டேன். எங்க அப்பா 3 ஏக்கர் நிலத்தை போட்டு அதுல 1 ஏக்கரை வித்தா குச்சி ஆயிட்டாயா. நிலத்தை விற்கலாமாடா? வித்த வேலை திருப்பி வாங்க முடியுமா? விற்கிற விலைவாசிக்கு ஒரே ஒரு செட்டு வாங்க முடியாது. நிலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் சம்பாதிச்சா அவன் வித்து குடிச்சு ஆயிட்டான். வீட்டு இருப்பது எனக்கு 1 ஏக்கரை, எங்க அண்ணனுக்கு 1 ஏக்கரை சரி சமா பிரிச்சு கொடுத்த உடனே போய் போர் போறாயா தண்ணி அம்மா போர் போடுறான். சரி பாரு, எப்போது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாலியத்தை தன்னை கல்யாணம் ஆகிய கட்சி வரைக்கும் சாக போறேன். என்னத்துக்கு உன்னுடைய அண்ணன் தங்கமான உள்ள நல்ல உள்ள படுத்தவன். அப்பெல்லாம் என் உள்ள நல்ல ஒரு கொஞ்சம் குடிச்சு போறியா? என் அண்ணன் தண்ணி வந்து அம்மா அப்பா வந்து போச்சு. என் வீட்டுல நான் வச்சிருப்பது ஒரே ஒரு 10 மாடு. மாட்டு ஓடினாரே கைடிக்கு போனாருப்பா. மாட்டு ஓடினாரே கைடிக்க போன நான் ஒரு கட்டிக்கு சாப்பிட்டு வர சின்ன வயசுதான் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறேன். நீ தண்ணி சாப்பிட்டதா? தண்ணி சாப்பிட்ட நாளா? நீ தண்ணி சாப்பிட்ட 4 வரது ஏதோ ஒரு கட்டி சாப்பிட்டு வரப்பட பத்தமா மாடுல படிச்சு எங்க அண்ணன் பையில போய் ஒரு 3 வச்சு மூடி கொடுங்க. அது போய் இருந்து வைக்கிறத புனாக்கா யாரா புனாக்கே எங்க மாட்டி சொல்றீங்க. அது போய் மென்னு ஊடி படிக்குது. எங்க அண்ணன் கோபம் தாங்க முடியாம பெரிய தடி எடுத்து என் மாட்டுக்கு அடிச்சு போட்டாங்க. ஐயோ பாவம் வாயிலா கேட்டியா? ஆமாங்க ஒருத்தர் நாசமா விட்டுனா கேடு கோபம் தாங்க முடியல. வேக வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்தேன். உள்ள அண்ணி உட்கார்ந்து கோபம் எட்டி வரப்போல ஒரு அண்ணன் மனைவி என்ன வேண்டும்? தாய்க்கு சமமா தெய்வ பாதி அண்ணன் மனைவி. அண்ணன் மனைவி ஒதுக்காம தகுதியில்லாது மாட்டுக்கார நாசமா விட்டுனா கோபம் தாங்க முடியல. ஆனா எங்க அண்ணி நான் போய் எங்க வச்சேன். நீ உட்காந்துக்கோ எங்க அண்ணி நான் எட்டி வச்சுப்பேன். எங்க அண்ணி 3 மாசம் கரும்பு வந்துக்கிறான். நான் எட்டி வச்சேன்னா 3 மாசம் கரும்பு அப்படியே காஞ்சி போச்சு. நல்லா பிடிக்காதுக்கிறாங்க. நான் போய் பிச்சுக்கான்னு முடிக்கிறேன். பஞ்சாயத்து என்ன பட்ஜெட் முடிக்கிறேன். பஞ்சாயத்துல எங்க அண்ணனை கூப்பிட்டாங்க. யாய் பெரிய நீ போடா நீ என்னடா தவறு கண்ணனை பார்த்துக்க. அதுக்கு என் கண்ணனை சொன்னா என் தம்பி வீடு மாடு வந்து என் பையனை மேய்ச்சால எனக்கு கோபம் தாங்க முடியல. பெரிய தடி எடுத்து மாட்டுக்கு அடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டான். அப்படின்னு பஞ்சாயத்துல அவன் சொல்லிட்டான். சின்ன நீ என்ன கூப்பிட்டாங்க. நீ என்ன தவறு என்ன பார்த்துக்கிறாங்க. ஐயா எங்க அண்ணன் வந்து என் மாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. கோபம் தாங்க முடியல. வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்து நான் எட்டி வச்சா 3 மாசம் கரும்பா காஞ்சி போச்சா. ஐயா நான் சொல்லிட்டேன். தீர்ப்பு சொன்னாங்க. பெரியவனே தம்பி விட்டு மாட்டை காலை வச்சு வச்சப்பா அது எத்தனாயிரம் ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டு காலை ரெடி பண்ணி கொடுப்பது முன்னாடி அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டாங்க. சின்ன நீ எனக்கு கூப்பிட்டாங்க. நீ போய் மொழி எட்டி வச்சுப்பா 3 மாசம் கருப்பு காஞ்சி போச்சுப்பா. வீட்டு 3 மாசம் கரும்பா சொல்லி நானா பண்ணுவேன். கொஞ்சம் சொல்லிட்டு நான் செஞ்சேன். இந்த மாதிரி அண்ணி வச்சு கண்ணு ஐயாவுடைய அங்கவஸ்திரம் ஐயாவுடைய அங்கசூத்திரம் ஐயா சூத்திரம் போடாது சூப்பரா இருக்கு கை வச்சு
ரெண்டாவது பெண்ணை பார்த்து தான் திருமணம் செய்தேன். செப்பினா என்ன தெரியாது? ஒரு பேரை கை விட்டு உன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது பார்த்தனா எனக்கு தெரியாது. அதான் ஒண்ணு போயிட்டு உன்னான்னு வச்சுங்க. என் மனைவி பெயர மோகனா. நான் அழைத்ததாக என் மனைவி இடத்தில் சொல்லி இருவருமே அழைத்து வந்தா அதே அவைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டிய அவைக்கு எழுதிக்காரா நான் ஒரு சாதாரண வேலைக்கார பையன் உங்களை பார்த்து நான் என்ன சொல்லணும் குஞ்சு சொல்லணும் குனிந்து குனிந்து ஏடா கூடமா பேசுறது எலும்பு முறிஞ்சு விடும் யாரு தெளிய பேசுறது எது பேச வேண்டும் இருந்து வியாபாரத்தை ஆட வேண்டும் நினைவிருக்கிட்டு யாருக்கிட்ட பேசுறேன்னு ஏண்டா எனக்கு முன்பதாக வந்து வளரை சொல்லி வருக வருகிற வரவேற்க வேண்டிய நீ நான் வீட்டுல எங்க அம்மா அப்படிதான் ஆயுள் சொல்லி கத்துக்கிட்டாங்க அப்படியா ஆமா எத்தனையோ பேர் எழுதி பாத்துக்கணும் உன்ன மாதிரி ஆளே எங்கேயும் பாக்குறேன் நானு வீட்டுல எங்க அம்மா சொன்ன மாதிரி ஆய முடியும் அந்த காருக்கு வழிவிடுங்கள் காருக்கு ஆட்டத்தையே பார்க்காதீர்கள் அக்கா அவ்வளவுதான் காருக்கு வழி இருக்கா என்ன பாக்குறீங்க ஆயா ஏன் முடியா ஒழுங்கா அங்க ஒரு பெண்ணை பார்த்து காதல் கை காட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மூட்டு வர சொன்னாங்களா இவங்க ரெண்டு பேரும் தெரியலாமா என்ன தெரியாம தான் கேட்கிறேன் அவன் மனைவி கிட்ட அவன் பேசட்டும் அவன் மனைவி கிட்ட பேசாமே ஓ தப்பு
ஓ அவன் பேச தப்பு கிடையாது. என்னை எங்க அம்மாவை வச்சுட்டு பேசுகிறான். ஓ எங்க அம்மா வைக்கிறமா? என்னை எங்க அம்மா எதுங்க வச்சுட்டு பேசுகிறாங்க. இவங்க என்ன பேசுறா எனக்கு எங்க அம்மாவுக்கு தெரியலையாமா. ஏண்டா குடும்பத்துல என்ன பேசுறான்னு ஒன்றுமே புரியாம உங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா பையா அவனுக்கு தனி கை கால் வாய் முன்னாடிதான் நானே வச்சு அவனே வச்சுட்டாங்க. நானே பண்ண முடியாது. வருவா ஆரியா வந்தா வருவா ஆரியா வந்தா வருவா தெரியாம வச்சுட்டாமா. குழந்தை பையமா அவன் குழந்தை நீங்க குழந்தைங்க பண்ற வேலை பாரு. பண்ணலாமா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா பையா சின்ன பையன்மா புத்திமா சொன்னா கேட்டுப்போம். புத்திமதியா? ஆமா இப்ப சொல்றேன். இந்த கைக்கா ஆமாமா பட்டு நான் எத்தனை கொஞ்சம் நிப்பான் பாருயா. எப்படி பாயுது? டேய் அம்மா சொல்ற பேசிக்காது. இடம் எங்க குடு குடு போய் நின்ட்டாமச்சா. அப்படியா? இதுக்கப்புறம் வர மாட்டான். அப்படியா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா பையா என்ன பார்த்தா ஒரு ராட்டு மகாராஜா பயிற்சி காட்சி மாதிரிக்குதா? எங்க கை வைக்கிற? ஒரு ஆடவராக பிறந்தவர்கள் பெண்களை பார்த்த தனது மரியாதை கொண்டு பேச வேண்டும். அப்படி நீங்க மரியாதை கொண்டு பேசுறாதா? பெண்களாக பிறந்த நாங்கள் மரியாதை கொடுப்போம். நீ மரியாதை கொடுத்து இருக்கட்டும். நீ ஜோருக்கு அவங்க மூடுங்க. அது வரைக்கும் வந்துமா நான் என்ன பண்ண முடியும்? சொல்றேன். எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா எங்க பையா பையா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா பையா நீ ஒன்னா ஆந்திரா போ போய் தெலுங்கு கற்றுவா. அப்பதான் ஒன்னு ஒண்ணு என்ன பேசுறேன்னு தமிழ்ல நீ சொல்லி கொடுற. எங்க அம்மா சொன்னாங்க. நானும் தாய் சொல்ல தட்டோட சொல்லிட்டு நேரா கை ஆந்திராவுக்கு போனேன். போய் 3 மாசம் தெலுங்கு கற்றுவான்ட்டு. சூர்யா இல்லையா? அது எடுத்தாலும் அம்மா ஓ நானா பண்ண இவங்க 2 பேரும் கம்முனு மட்டும் இவன் தூக்கி வச்சிட்டாங்க. ஓ இவனை தூக்கி பிடிச்சிக்கிறான். மூஞ்சி ராக்குறீங்க. மூஞ்சி பார்த்தா அவருக்கு சுட்டியாரி போய் பேசி இல்லையா? யாரு? உன்னில அங்க சொல்லி சூர்யா அப்பா நீ அவனை குச்சிட்டு குச்சிட்டு எனக்கு பேச கொஞ்சம் பேசுவேன். என் பல்குண்டு நீ குச்சிட்டு பேச நானும் குச்சிட்டேன். குழந்தைல அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இருந்தாலும் எனக்கு குழந்தை மாதிரி நான் போயிட்டியா? அவன் பால் குடியா? ஆவின் பால் கொண்டு வந்து காய்ச்சி வச்சிருக்கிறேன். தெரியுமா? ஓட்டமா ஓடி வந்து மட்டும் தெலுங்கு கத்துக்கிறா. உனக்கு தெரிஞ்சுடா? இந்த நாட்டுக்கு மகாராணியா நீ இருக்கிற. நான் தெலுங்கு தெரிஞ்சு நாட்டு பக்கம் நம்ம கவனம் பேசுறாங்க. ஓ நான் கேட்கிறேமா? நான் இருக்கிறேன். நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன்னா வாஜார் உனக்கு ஓ தெரிஞ்சு வாஜார். ஆமா நான் எந்த ஒரு பொருளை பெயரிட்டு சொன்னாலும் அதை பேர் லூப் பண்ணி பேசுறேன். இங்க எது சொன்னாலும் தப்பா சரி இங்க போடணுமா? சரி இங்கம்மா சரி எப்படி சொல்ல கொடுத்து பார்த்து ஏதோ ஒரு லூப் பண்ணணும். சரியா? இந்த போடுங்க நீ போடுங்கண்ணா. போடுற பசங்க தான் போறாங்களா? சரி நீ போறேன்னு பாப்போம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பருப்பு. இதுக்கு பேர் நம்ம தமிழ்நாட்டுல பருப்பு போட்டோம். இது ஆந்திராவில இதுக்கு பின்னாடி லூப் போட்டு ஓ வாஜே சொல்ல மாட்டேன் நான் செய்ய முடியும். அங்க இருந்து அப்படியே அது பேர் என்ன சொல்றேன்? பெட்டி. அது பேர் பெட்டிட்டோம். அது பின்னாடி லூப் போட்டு கைய காலையில கொண்டாடுதா? ஓ ஆமா கை நீட்டு வளர்ந்து கால் நீட்டு வர ஏத்து அது பேர் என்ன சொல்றேன்? அது பேர் மட்டும் அது பின்னாடி லூப் போட்டு இதுக்கு பேர் ஸ்டேஜ். இதுக்கு பேர் சேர்த்துட்டோம். இதுக்கு பின்னாடி லூப் போட்டு தெலுங்கு ஆனா போடா பாரு காய் கொஞ்சம் கத்துல அடிப்போம்.
இட்லி வைக்கிறவங்க கழுவுத்த வாங்கறவங்க ஏய் வாடா அப்பால இது ஒரு கேளுங்க இன்னும் மாட்டாங்க போயிட்டாங்க அந்த வாயா நான் பாடு மாட்டேன் ஓ நான் எவ்வளோ 3 மாசம் தெரியும் ஏய் வாடா கூடு வந்து குடுறே போடா இனாமா அசட்ட குடுறேன்றா இதுக்கு 3 மாசமா போறாரா பின்ன இல்ல டேய் டீம் டோவே நானா 3 மாசமா கத்துற கேளுங்க 3 நிமிஷத்துல ஓ நம்ம சொல்றேன் நான் கஷ்டப்பட்டு கத்துறேன் நீ 3 நிமிஷம்டா டேய் என்ன முடியா நீ 3 மாசமா கஷ்டப்பட்டு கத்துக்கிறேன் அம்மா ராஜா ஜெயருட்டு பாப்பாஜி ஏய் ராஜாஜி பீ சூட்டி 3 நிமிஷத்துல கத்துக்கிறேன் நடிமா ஆமா பாப்பா பாடவடா இதுக்கு பேர் பட்பு அப்ப ஆந்திரா மொழியில பாடபோலோ ராஜா பாடபோலோ நாம ஆந்திரா பரப்புல வந்துடா அப்ப இதுல செட்டி அவரா செட்டிரு அதிக பிரதகம் அவரா பிரதகம் சேதி சேதிலோ ஏய் அம்மா ராஜாஜி நான் எல்லாத்துக்கும் லூப் போடுவேனா லூப் போடுறதுல ஃபேமஸ் லூப் போட்டு பாட்டு பழக்கடா எனக்கு நீ எல்லாத்தையும் போட்டுருக்க உங்க அம்மா இதுக்கு லூ போட்டு சொல்ல அப்புறம் நான் போய் எங்க வச்சேன் வாயா என்ன எப்பேற்பட்டது அது அதை கொண்டு போய் எங்கடா வைப்பது ஐயா ஓ ஒரு சொல்லு பூவும் பெண்ணும் ஒண்ணு அது அப்படியே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தீர்மானிக்கக்கூடிய மலர் அது அப்பேற்பட்ட மலரை கொண்டு போய் எங்கடா வைக்கிறேன் ஓ நான் அழகா மேலதான் வச்சிருந்தேன் உங்க அம்மா நீ அடிச்சா உள்ள போய் இறங்கிச்சு வெளியே இருக்கிற கசி பிடிச்சி நான் போயிடுச்சு பெண்ணாக பிறந்தவோ பூ வச்சீங்கன்னா அந்த பூ எவ்வளவு கசங்குதோ அவ்வளவா வாழ்க்கை கசங்குமா ஓஹோ நம்ம தலையில பூ இருக்குது அப்படி பார்த்து பார்த்து பூவை பார்த்து வச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட வாழ்க்கைய அடுத்தது என்ன நடத்தலாம் பார்த்து வாழ்க்கை நடத்தலாம் அப்பேற்பட்ட மலர் கொண்டு போய் எங்கடா வைக்கிறேன் ஓ எங்க வச்சிட்டேன் சரி எல்லாத்துக்கும் லூ போட்டல இது பேர் பூவு இது பேர் லூ போட்டு நீ சொல்லு டேய் அது சொல்ல தெரியாதடா சொல்ல தெரியும் ஒரு நாலு மகளை நினைப்பேன் சொல்லு பாப்பா சொல்லுவா இது பேர் பூ இது பேர் லூ தேட்டப்படா ஓ நானா பண்ண முடியாதுக்கா நீ சொல்றது பேர் சொன்னா அர்த்தமே மாறிவிடும் தப்பா வச்சா இதனுடைய பேர் என்ன தெரியுமா புஷ்பம் என்னது புஷ்பம் அப்ப புஷ்பம் ஏடா காலத்துல மேல கதை கொடியா நீ யாரும் நிமிடம் மங்கை மனதி Bye.
ஏண்டா? அவன் பேசியா